ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டான எல்லாருக்கும் பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட். வெஜிடபிள் பிரியாணி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் தாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னங்கிறத நம்ம பார்த்துடலாம். நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். சீரக சம்பா அரிசி நல்லா களைஞ்சிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற போட்டுக்கலாம். காயில் நான் இங்கே வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறேன். கேரட், பீன்ஸு, இது பீன்ஸ்க்கு உள்ளே கொஞ்சம் முத்தலாக இருந்ததுங்க, அதனால் அது உள்ளே இருந்த சீட்ஸ் மட்டும் எடுத்துருக்கிறேன், நல்லாயிருக்கும். ஒரு பீட்ரூட் கட் பண்ணியிருக்கிறேன். 2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா ரெண்டையுமே நல்லா நறுக்கி எடுத்துருக்கிறேன். இது பட்டாணிங்க, பச்சை பட்டாணி இருந்தால் பச்சை பட்டாணி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நைட்டு ஊற வச்சுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் மீல் மேக்கர் எடுத்துருக்கிறேன். நம்ம சோயா சங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது நல்லா சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே இங்கே பாருங்கள், இதில் பட்டை, கிராம்பு, இருங்க உங்களுக்கு நல்லா கிளியராக தெரில, சோம்பு, பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் எடுத்துருக்கிறேன். அது கூட கொஞ்சம் கல்பாசி எடுத்துருக்கிறேனுங்க. இது எல்லாமே நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்காக. இன்றைக்கி நம்ம எதுவும் அரைச்சி எடுக்கலை. இங்கே இஞ்சி, பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம்ங்க, நல்லா ஒரு நீல துண்டில் இஞ்சி எடுத்துருக்கிற 2, அதே மாதிரி ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துருக்கிறேன். 2 டம்ளர் அரிசிக்கு நான் சொன்ன மெஷர்மெண்ட் இது எல்லாமேங்க. இது கூட நமக்கு ரீஃபைண்ட் ஆயில், கொஞ்சம் நெய் தேவைப்படும். அப்புறமா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மசாலாஸ் தாங்க, மிளகாய் தூள், மல்லித்தூள். நான் வீட்டிலே பிரியாணி மசாலா செஞ்சு வச்சுருக்கிறேன். அதை நான் இன்றைக்கி சேர்க்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இங்கே ஒரு பேனில் இன்றைக்கி ஏமா சரி சாமி, கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு அதுலேயே நெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். ரெண்டும் சேர்ந்து செய்யும்போது டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும். நெய் மறுபடியும் கொஞ்சம் தேவைப்படும் லாஸ்ட்டாக நம்ம சாப்பாடு ரெடியானோன்னா மேலே ஊற்றி கிளறதுக்கு. இன்றைக்கி நம்ம ஓப்பன் டிஷ்ஷில் தான் செய்கிறோம், குக்கரில் பண்ணல. மேக்ஸிமம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாமே நீங்கள் குக்கரில் பண்ணுறதை விட இந்த மாதிரி ஓப்பன் டிஷ்ஷில் பண்ணிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். டைம் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம். இப்போ லாக்டவுன் அப்படிங்கிறதுனால டைம் நிறைய இருக்குது, அதனால் நான் இன்றைக்கி ஓப்பனில் தான் பண்ணுறேன். இந்த மாதிரி பாத்திரத்தில் பண்ணும்போது டேஸ்ட் எப்போவுமே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். குக்கரில் சட்டுன்னு ஆகிறதுக்கும், எந்த சமையலுமே நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது அதோட டேஸ்ட்டே டபுள் ஆகும். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சுன்னா நம்ம பச்சை மிளகா, அந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் சூடாகிடுச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துருக்கலாம். அதுக்கப்புறமா அது கூட வெங்காயம் போட்டுக்கலாம். நம்ம டைரெக்டாக பச்சை மிளகாய் போட்டோம்னா கொஞ்சம் தெறிக்கும், அதனால வெங்காயம் போட்டதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு தெறிக்காது. நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் வெங்காயம் 2 எடுத்துருக்கிறேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் 3 எடுத்துக்கோங்க. வெங்காயம் நம்ம எந்த அளவுக்கு போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கியாச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெங்காயம் நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் 3ஐயும் அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். அதை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம்.
சேர்த்துட்டு இதையும் சிம்மில் நல்லா மெல்ல வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தேங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். கொஞ்சம் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன், ஏன்னா கருத்து போயிடும். அதனால் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். நம்ம இந்த காய் தான் ஆட் பண்ணணும்னு இல்லைங்க, இது கூட உங்களுக்கு காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா நீங்கள் காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். காலிஃப்ளவர் வந்து எப்போவுமே சுடுதண்ணியில் போட்டு மஞ்சள்தூள் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா போடலாம், ஏன்னா சின்ன சின்ன பூச்சி இருக்கும். இது வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இப்படி கொஞ்சம் நல்லா பச்சை வாசம் போயாச்சு. இப்போ அடியில் வந்து ஒட்டுற ஸ்டேஜ் ஆகுது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கிறேன், ஏன்னா நம்ம தயிர் சேர்க்க போகிறோம், அதனால் ரொம்ப புளிப்பாயிடும். அதனால் வந்து அளவாக தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி சேர்த்துருக்குறேன், அதையும் நல்லா வதக்கிட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், ஒரு துளி. வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்காக உப்பு போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிக்கும், அதுக்காக. இது வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்மக்கிட்ட இருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே பாருங்கள், மிளகாய்த்தூள், பச்சை மிளகாய் வந்து 2 மிளகாய் போட்டிருக்கிறதுனால மிளகாய்த்தூள் அளவாக போட்டுக்கலாம். இது மல்லித்தூள், இது நான் வீட்டிலேயே செஞ்சு வச்சுருக்கிற பிரியாணி மசாலா. இது உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இது 3யுமே வந்து நம்ம டைரெக்டாக இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாஸ் வந்து ஃபுல்லாக வெங்காயம் தக்காளியில் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா காய்களையுமே ஆட் பண்ணிக்கலாம். இதில் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். பாருங்கள், இப்போ 2 நிமிஷம் வதங்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு காயை ஆட் பண்ணிக்க போகிறோம். மல்லி, புதினா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மல்லி, புதினா எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கேரட், பீன்ஸ், பீட்ரூட், அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டாணி, சோயா சங்க்ஸ் நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருக்கோம். அது தண்ணி வடி எடுத்துட்டு உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லா காயுமே ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா அந்த மசாலாவோட ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது காய் போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ காய் எல்லாமே கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மேபி நீங்கள் காலிஃப்ளவர் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா இப்போ காலிஃப்ளவர் உடனே போட்டுறாதீங்க. இந்த காய் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றி அரிசி போட போவீங்கள்ல, அப்போ காலிஃப்ளவர் போட்டால் போதும். ஏன்னா இப்போவே காலிஃப்ளவர் போட்டிங்க அப்படின்னா இந்த காயெல்லாம் வதங்கும்போது காலிஃப்ளவர் சட்டுன்னு வெந்துடும். அப்போ குழஞ்ச மாதிரி ஆகிக்கும், சாப்பாட்டில் நல்லா இருக்காது, கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. அதனால் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு அரிசி போடும்போது நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். அப்புறம் இன்னொரு சின்ன டிப்ஸுங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செய்யும்போது ப்ரெட் இருந்துச்சுன்னா ப்ரெட்டை வந்து ஸ்கொயராக சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம்
கீ விட்டுட்டு அந்த கீயில் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி இந்த பிரியாணி கூட பிரியாணி அரிசியில் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி கீ போடுவீங்களா, அந்த கீ போடும்போது இந்த ப்ரெட்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு வந்து அந்த ப்ரெட்டை தனியாகவே எடுத்து சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பிரியாணி செய்யும்போது எப்போவுமே ப்ரெட் இல்லாமல் செய்ய மாட்டீங்க. நான் இப்போ லாக்டவுன் அப்படிங்கிறதுனால என்னால் வெளியில் போக முடியல. அதனால வந்து நான் வீட்டில் இருக்கிற காயை வச்சு செய்கிறேன். நெக்ஸ்ட் டைம் வேறு வெரைட்டி பிரியாணி செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ப்ரெட்டு போட்டு செஞ்சு காட்டுறேன். பிரியாணி வந்து நம்ம ஒரு நேரம் ஒரு மெத்தடில் செய்யலாங்க. இன்றைக்கி வந்து நம்ம வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே வந்து பச்சையாக ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு சில நேரம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம், பட்டை, கிராம்பு, சோம்பு, நீங்கள் அந்த மசாலாஸ் எல்லாத்தையுமே வந்து மிக்சியில் அரைச்சிடலாம். அரைச்சிட்டு கூட நீங்கள் செய்யலாம். பிரியாணி வந்து நம்ம ஒரு நேரம் ஒரு டைப்பில் செஞ்சு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். சில நேரம் நம்ம தண்ணி ஊற்றுறதை குறைச்சிட்டு தண்ணிக்கு பதில் ஒரு டம்ளர் தேங்காய் பால் கூட சேர்க்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், காய் கொஞ்சம் நல்லா வதங்கி வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் சேர்த்துக்க போகிறோம். தயிர் வந்து கொஞ்சம் புளிக்காத தயிரை எடுத்துக்கோங்க, ரொம்ப புளிப்பு வேண்டாம், ஓரளவு புளிப்பு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அதையும் போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம உப்பு போட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி போட்டிருக்கிறேன். அதனால் எனக்கு இது கொஞ்சம் பழைய அரிசிங்கிறதுனால நான் சீரக சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். 1க்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன், சரியாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் சால்ட் சேர்த்துருக்குறோம். நல்லா கொதி வரட்டும். நம்ம சால்ட்டு டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 20 மினிட்ஸ் ஊற போடுங்க, போதும். நீங்கள் சீரக சம்பா இருந்தால் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம நார்மல் வீட்டில் சாப்பாடு செய்கிற அரிசியவே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிட வேண்டியதான். நான் சால்ட் பார்த்துட்டேன், எனக்கு சரியாக இருக்குது. காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் கொஞ்சம் அந்த பிரியாணி மசாலா மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறேன். மூடி போட்டு இது வெந்துட்டுருக்குது. இந்த கேப்பில் நாம் இங்கே தயிர் பச்சடி பண்ணியாச்சு. தயிர் பச்சடி வந்து இன்றைக்கி நான் வெறும் மல்லித்தலையும் கருவேப்பிலை மட்டும்தான் சேர்த்துருக்குறேன், பச்சை மிளகா சேர்க்கல. பச்சை மிளகா சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். வீட்டில் குட்டி பையன் இருக்கிறதுனால நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கலிங்க. நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்துக்கலாம், தக்காளி இருந்தால் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மாதுளம்பழம், கேரட் இருந்தால் கேரட்டு, வெள்ளரிக்காய் எல்லாமே சேர்த்து தயிர் பச்சடி பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் எப்போவுமே நீங்கள் தயிர் பச்சடி செய்யும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் ஒரு துளி சர்க்கரையும் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தயிர் பச்சடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 15 மினிட்ஸில் நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிரும். வெயிட் பண்ணலாம். கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயாச்சு. பாருங்கள், அவ்வளோதான். சூப்பரான நம்ம வெஜிடபிள் பிரியாணி. இது இன்றைக்கி நான் ரைத்தா கூட வச்சு டேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படி இருக்குதுன்னு என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.